ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 13. துன்பங்கள் அனுபவங்களே. ஒரு நாள் ஒரு விவசாயியின் கழுதை கிணற்றில் தவறி விழுந்தது. அது மணிக்கணக்கில் சத்தமாக அழுதது. விவசாயி கழுதையை வெளியேற்றுவதற்கு ஏதாவது செய்ய முயன்றார். கடைசியாக கழுதைக்கு வயதாகி விட்டதாகவும் ஏற்கனவே கிணறு வறண்டு விட்டதாகவும் எப்படியும் மூடிவிட வேண்டும் என்றும் விவசாயி முடிவு செய்தார். உண்மையில் கழுதையை கிணற்றில் எடுப்பதால் எவ்வித பயனும் இல்லை என கருதினார். கிணற்றை மூட அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் உதவிக்கு வருமாறு அழைத்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் மண்வெட்டியை பிடித்து கிணற்றில் மண்ணை வீச தொடங்கினர். கழுதை என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து பயங்கரமாக அழுதது. பின்னர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் சில மண்வீச்சுகளுக்கு பிறகு அது அமைதியாகிவிட்டது. கடைசியாக கிணற்றுக்குள் பார்த்த விவசாயி அவர் பார்த்ததை கண்டு வியந்தார். ஒவ்வொரு மண்வெட்டி மண்ணிலும் கழுதை நம்ப முடியாத ஒன்றை செய்து கொண்டிருந்தது. அது மேல் விழுந்த மண்ணை உதறிவிட்டு அந்த மண்ணின் மேல் மிதித்து கொண்டிருந்தது. மிக விரைவில் கழுதை கிணற்றின் வாயை அடைந்தது. விளிம்பிற்கு மேல் சென்று வெளியே செல்வதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். வாழ்க்கை உங்கள் மீது மண்ணை வீசப் போகிறது. வெளியேறுவதற்கான தந்திரம் அதை உதறிவிட்டு அதை பயன்படுத்தி மேலே செல்வதுதான். நம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு படி மேலே நம்மை இட்டு செல்லும். நாம் விட்டு கொடுக்காமல் ஆழமான குழிகளிலிருந்து வெளியேறலாம். மகிழ்ச்சியாக இருக்க 5 விதிகளை நினைவில் கொள்ளுங்கள். 1. உங்கள் இதயத்தை வெறுப்பிலிருந்து விடுவிக்கவும். 2. கவன சிதறல்களில் இருந்து உங்கள் மனதை விடுவிக்கவும். 3. உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்குங்கள். 4. அதிகமாக கொடுங்கள் மற்றும் குறைவாக எதிர்பாருங்கள். 5. அன்பு செலுத்துங்கள் மற்றும் உங்கள் மேல் வீசப்பட்ட மண்ணை உதறிவிட்டு மேலே ஏறி நிற்கவும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும், பிரச்சனையாக அல்ல. நன்றி.